இஸ்ரேல் அக்டோபர் 7 தாக்குதல். முன்னுரை: சத்திய வெளிச்சத்தினால் பிரகாசிக்கப்பட்டவர்களைத் தவிர பூமி முழுவதுமே இருள் சூழ்ந்துள்ளது. நாம் பார்க்க போகிற பாடமானது ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியாகிய மாம்சீக இஸ்ரேலுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது. எனவே நாம் பார்க்க போகிற பெரும்பாலான காரியங்கள் கிறிஸ்துவர்களின் அனுபவத்தை குறித்து அல்லாமல் மாறாக ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியின் அனுபவத்தை குறித்தும் அது சம்பந்தமாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பது குறித்தும் அதிகமாக பார்க்கவிருக்கிறோம். இப்படியாக இந்த பாடமானது இந்த கொடூரமான தற்போதைய நிகழ்வுகளில் என்ன நடக்கிறது என்பது பற்றி சில நுண்ணறிவுகளை நமக்கு வழங்கும் என்று நம்புகிறோம். இந்த விஷயங்களில் சிலவற்றில் நிச்சயமாக நம்மில் பலருக்கு பார்க்கும் கோணங்கள் வேறுபடலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். பாடம். இந்த பாடத்தில் குறிப்பாக அக்டோபர் 7, 2023 அன்று துவங்கி இப்போது வரை நடந்து வருகிற ஹமாஸுடனான தற்போதைய போர் சம்பந்தமான தற்போதைய நிகழ்வுகளின் மீது அதிக கவனம் செலுத்தப் போகிறோம். ஆம், சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் தேசத்திற்குள் உட்புகுந்து பலரையும் கொன்றுவிட்டு மேற்கொண்டு 240 பேரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டுள்ள எல்லா தரப்பினருக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். உண்மையான தீர்வு வேண்டுமெனில் சமாதானமான ராஜ்யம் வெளிப்படும் வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டும். அப்போதுதான் பூமியின் அனைத்து சண்டையிடும் பிரிவுகளையும் இரும்பு கோலால் அடக்கிடும் வல்லமையோடு மகிமையில் கிறிஸ்து வீற்றிருப்பார். அந்த வல்லமையானது சமாதானமான ராஜ்யத்தை மென்மேலும் விரிந்து வளர்ந்தோங்கச் செய்திடும். இப்போது கூட இஸ்ரேலுக்கு எதிரான உலக நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக அது தான் விரும்பும் அளவுக்கு நன்மையை செய்ய முடியாதபடிக்கு தடை பண்ணப்படுகிறது. அப்படியானால் யூதர்கள் மீதான வெறுப்போடு கூட இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் ஏன் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி நமக்குள் எழலாம். பதில்: சாத்தான் ஆபிரகாமின் மாம்சீக சந்ததிக்கு எதிராக இருப்பதுதான் இதற்கான முக்கிய காரணமாகும். ஏன் என்றால் முற்பிதாக்களோடும் மீண்டும் கூட்டிச் சேர்க்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்ட இஸ்ரேலோடும் கூட எருசலேம் சமாதான ராஜ்யத்தின் தலைமையகமாக திகழும் என்பதையும் அவர்கள் வழியாக அந்த ஆசீர்வாதங்கள் முழு மனுக்குலத்திற்கும் சென்றடையும் என்பதையும் வேத வாக்கியத்திலிருந்து சாத்தான் அறிவான். எனவே ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியை தடுக்கவும் ஆபிரகாமின் மாம்சீக சந்ததி தேசத்தில் தங்கவிடாமல் தடுக்கவும் சாத்தானும் சரிக்கு சரியாக நின்று போரிட்டு வருகிறான். ஏனென்றால் அவர்கள் தேசத்தில் தங்கினால் எருசலேமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால் அது அவனுடைய அழிவுக்கும் அவனுடைய பூமிக்குரிய ஏற்பாடுகளின் அழிவுக்கும் நேராக வழிவகுத்திடும். எனவே ஹமாஸ் மற்றும் அதன் கொடூரமான தாக்குதலுக்கு பின்னால் பெரும்பாலும் சாத்தான் மற்றும் விழுந்து போன தூதர்களின் செல்வாக்குதான் காணப்படுகின்றது. அக்டோபர் 27, 2023 அன்று ஹமாஸ் நடத்திய கொடூரமான தாக்குதலானது பாலஸ்தீனியர்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்கான போர் அல்ல, மாறாக இது இஸ்ரேல் மற்றும் யூத ஜனங்களை அழித்தொழிப்பதற்கான போராகும். www.adl.org என்னும் இணையதளமானது யூதருக்கு எதிரான விரோதத்தை தங்களால் இயன்ற அளவுக்கு தடுப்பதற்காக 1913 ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை இயங்கி வருகிற ADL எனும் அமைப்பின் இணையதளமாகும். அதில் ஜனவரி 1 2024 அன்று ஹமாஸ் இன் இட்ஸ் ஓன் வேர்ட்ஸ், அதாவது ஹமாஸ் தானே சொன்ன வார்த்தைகள் என்னும் தலைப்பில் ஒரு பதிவை வெளியிட்டு அதில் ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பேசிய வார்த்தைகள் சிலவற்றை தொகுத்து வழங்கியிருந்தனர். அதன் ஒரு பகுதியை வாசகர் பயன்பாட்டிற்காக இங்கே மொழிபெயர்த்து பதிவிடுகிறோம். ஹமாஸ் தானே சொன்ன வார்த்தைகள். அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியது. சுமார் 1200 ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும்
சிசுக்களையும் கொன்று குவித்தது. இது ஹோலோகாஸ்ட் என்கிற யூத இன படுகொலைக்கு பிறகு யூதர்களுக்கு நடந்த மிகப்பெரிய மற்றும் மிக கொடூரமான படுகொலையாகும். ஹமாஸ் பயங்கரவாதிகள் வேண்டுமென்றே 200 வெளிநாட்டு பிரஜைகள் உட்பட பொதுமக்களின் கொலை, பாலியல் வன்கொடுமை மற்றும் சித்திரவதைகளை பதிவு செய்தனர். அத்துடன் குறைந்தபட்சம் 240 பிணை கைதிகளை அவர்களுடன் கூட காசாவிற்கு கடத்தி சென்றனர். இந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஒரு தவறான பொய் பிரச்சாரமும் செய்யப்பட்டது. அக்டோபர் 7 படுகொலைக்கு பதில் தாக்குதல் செய்வதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்பதை அறிந்த ஹமாஸ் பாலஸ்தீன குடிமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி அதனால் ஏற்படும் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் எனும் நோக்கில் காசாவின் வீடுகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு அடியில் உள்ள சுரங்கப்பாதை வலையமைப்பிற்குள் பதுங்கிக் கொண்டனர். இது இஸ்ரேலுக்கு 2 தேர்வுகளை விட்டு சென்றது. ஒன்று, பதிலுக்கு எதுவும் செய்யாமல் இருப்பது, அதை அவர்களால் செய்ய முடியாது. மற்றொன்று, அவர்கள் கைதிகளை மீட்டுக்கொண்டு வர முயற்சி செய்வது. சரி, மீட்டுக்கொண்டு வரலாம் என முடிவெடுத்து ஹமாஸை தாக்க செல்லும்போது பொதுமக்களை தாண்டித்தான் ஹமாஸை ஒழிக்க முடியும், பிணை கைதிகளை விடுவிக்கவும் முடியும் என்பது போன்ற சூழல் ஒன்றை ஹமாஸ் உருவாக்கி வைத்துள்ளது. ஹமாஸ் தலைவர்களை ஒப்புக்கொள்வது போல இந்த 2 வழிகளுமே ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாத மற்றும் தூண்டிவிடும் தாக்குதலுக்கான ஒரு யுக்தி சார்ந்த வெற்றியாகவே பார்க்கிறது. அதன் தலையாய குறிக்கோளே இஸ்ரேலை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான். பின் வருபவை ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளின் வெறுக்கத்தக்க சொல்லாடல்களின் எடுத்துக்காட்டுகளும் அவர்களின் சாசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில மேற்கோள்களும் ஆகும். ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள். ஹமாஸ் அதிகாரிகளின் அறிக்கைகள் அனைத்துமே இஸ்ரேலை அழித்து உலகெங்கிலும் உள்ள யூதரையும் இஸ்ரேலரையும் கொல்ல வேண்டும் என்கிற பயங்கரவாத அமைப்பின் உறுதிப்பாட்டை நன்கு தெளிவுபடுத்துகின்றன. தாக்குதலுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு 2020 ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் தலைவராகிய இஸ்மாயில் ஹனியே பின்வருமாறு தெரிவித்தார். போர் நிறுத்த ஒப்பந்தங்களை ஹமாஸ் நிராகரிப்பதாகவும் இதன் மூலம் காசா சிங்கப்பூர் போல மாறும் என்றும் நதி துவக்கி சமுத்திரம் வரைக்கும் பாலஸ்தீனா தேசம் பறந்து விரியும் வரையில் இஸ்ரேலுடன் போர் புரிந்து கொண்டே இருப்போம் என்றும் விளக்கினார். பணம் அல்லது திட்டங்களுக்கு ஈடாக பாலஸ்தீனத்தையும் எங்களது ஆயுதங்களையும் எங்களால் விட்டுத்தர இயலாது. நாங்கள் எதிர்ப்பை கைவிட மாட்டோம், இஸ்ரேலை அங்கீகரிக்க மாட்டோம். பாலஸ்தீனம், அதாவது யோர்தான் நதி துவக்கி, அதாவது மத்திய தரைக்கடல் சமுத்திரம் வரைக்கும் பறந்து விரிந்திருக்க வேண்டும். ஆம், இது 2020 சொல்லப்பட்ட வார்த்தைகளாகும். 2006 ஆண்டு துவக்கி இப்போது வரை ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக 4 கடுமையான தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளது. அதில் அக்டோபர் 7 தாக்குதல் என்பது மிகவும் சமீபத்தியதும் மிகவும் கொடூரமானதும் ஆகும். மேலும் இந்த தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 12, 2023 அன்று அகமத் அப் அல்-ஹாதி என்பவர், லெபனானில் உள்ள ஹமாஸ் பிரதிநிதி, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இஸ்ரேல்தான் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் போர் நிறுத்தம் என்பது ஹமாஸின் ஒட்டுமொத்த திட்டத்தின் ஒரு பகுதி என்றும் ஹமாஸின் நோக்கங்களை குறித்து பேசியிருந்தார். மேலும் போர் நிறுத்தத்திற்கு பிறகு அடுத்த கட்டமாக ஹமாஸ் என்ன திட்டமிட்டுள்ளது என்பதை சொல்ல தனக்கு சுதந்திரம் இல்லை என்றும் கூறினார். அதாவது இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை இயல்பாக்குவதற்கான செயல்முறைக்கு விழுந்த ஓர் அடியாகிய அக்டோபர் 7 தாக்குதலானது தனது நோக்கத்தை சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதாவது இஸ்ரேல் 4 இஸ்லாமிய நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வைத்துக் கொள்வதற்காக போடப்பட்ட ஆபிரகாம் ஒப்பந்தமானது சவுதி அரேபியாவுக்கும் நீட்டிக்கப்படவிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மற்றும்
பிற அரபு அல்லது முஸ்லிம் நாடுகளுக்கு இடையே மேற்கொண்டு எந்த ஒரு முக்கியமான சமாதான உடன்படிக்கையும் ஏற்படாதவாறு அதற்கு ஊறு விளைவிப்பதற்காகத்தான் ஹமாஸ் இந்த தற்போதைய அக்டோபர் 7 போரினை கட்டவிழ்த்து உள்ளது என்று பலரும் கருதுகிறார்கள். இந்த கருத்தோடு மேற்சொன்ன அறிக்கையும் ஒத்துப்போவதாக தெரிகிறது. இப்போது ஹமாஸ் உறுப்பினராகிய காசி ஹமாத் என்பவர் அக்டோபர் 24, 2023 அன்று லெபனானின் LPC தொலைக்காட்சியில் பின்வருமாறு கூறியிருந்தார். இஸ்ரேல் என்ற தேசத்திற்கு எங்கள் நிலத்தில் இடமில்லை. மேலும் அக்டோபர் 7 தாக்குதல்களை இஸ்ரேல் அழிக்கப்படும் வரை மீண்டும் மீண்டும் செய்வோம் என்றும் சபதம் செய்தார். மேலும் இஸ்ரேலை அழிக்கும் ஹமாஸின் கொள்கைசார் நோக்கத்திற்காக, அதாவது காசா குடிமக்களை குறிக்கும் வண்ணமாக தியாகிகளை தியாகம் செய்ய விருப்பமும் தெரிவித்தார். இஸ்ரேலிலும் காசாவிலும் நடைபெறுகிற பொதுமக்களின் உயிரிழப்புகள் பற்றி பயங்கரவாத அமைப்பிற்கு எந்த கவலையும் இல்லை என்பதை ஹமாஸ் அதிகாரிகளின் அறிக்கைகள் தெளிவாக தெரிவிக்கின்றன. ஹமாஸின் மூத்த தலைவர் காலித் மஷால் என்பவர் 2023 ஆண்டு அக்டோபர் 19 அன்று மனித கேடயங்களை பயன்படுத்தும் ஹமாஸின் திட்டத்தால் ஏற்படுகிற தற்போதைய காசா குடிமக்களின் உயிரிழப்பு இன்றி அமையாத ஒன்று என தான் கருதுவதாக கூறினார். தியாகங்கள் இல்லாமல் எந்த தேசமும் விடுதலை பெறாது. எல்லா போர்களிலும் சில பொதுமக்கள் பாதிக்கப்படத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்றும் தெரிவித்தார். ஹமாஸ் சாசனம். பாலஸ்தீனம் என்பது ஓர் இஸ்லாமிய நிலம். இப்படியாக காரியம் இருப்பதால் பாலஸ்தீனத்தை விடுதலை அடையச் செய்வது எல்லா இடத்திலும் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமுடைய தனிப்பட்ட கடமையாகும் என்று தெளிவாக கூறுகிறது ஹமாஸ் சாசனம். மேலும் பாலஸ்தீன பிரச்சினைக்கு ஜிஹாத் என்னும் புனித போரை தவிர வேறு தீர்வு இல்லை என்று மேற்கொண்டு ஹமாஸ் சாசனம் ஆர்டிகல் 13 கூறுகிறது. பிரச்சனை என்னவென்றால், சமாதானத்தை அடைவதற்காக அல்லாமல் மாறாக இஸ்ரேலை அழிப்பதற்காகவே ஹமாஸ் இந்த போரை நடத்தி வருகிறது. இது அவர்களின் சாசனத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சாசனம் என்பது அவர்கள் யார், அவர்களின் குறிக்கோள்கள் என்ன என்னும் தகவல் அடங்கிய ஆவணமாகும். இஸ்ரேலை நிர்மூலமாக்கும் முயற்சியில் பாலஸ்தீன ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் தியாகிகளாக பலியிடுகிறார்கள். அவ்வாறாகத்தான் அவர்கள் பொதுமக்களின் மரணத்தை பார்க்கிறார்கள். இதை பற்றி சற்று அப்புறமாக பார்க்கலாம். ஹமாஸ் என்பது 2006 பாலஸ்தீனியர்களால் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாலஸ்தீன அரசாங்கமாகும். அக்டோபர் 7 பிறகும் கூட ஹமாஸுக்கு அமோக ஆதரவு இருப்பதாக தற்போதைய கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. பாலஸ்தீன குழந்தைகள் இஸ்ரேலை சியோனிய அம்சத்தை வெறுக்கச் சொல்லி வளர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகளை தங்களுடைய வீரர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களாகவும் கருதுகிறார்கள். அவர்கள் முழுமையாக குருடாக்கப்பட்டுள்ளனர். துரதிர்ஷ்டவசமாக மனுக்குலத்தின் நீண்ட மோசமான சரித்திரத்தில் காணப்பட்ட நாஜிக்கள், கெமர் ரூஜ் மற்றும் இன்னும் பல இயக்கங்களைப் போன்று இவர்களும் இருக்கிறார்கள். இவர்களைத்தான் நாம் ராஜ்யத்தில் கையாளப்படும் வழக்குகள் என்று கூறுகிறோம். இந்த கண் குருடாக்கப்பட்டுள்ள ஜனங்கள் தவறுகளை அடையாளம் கண்டுகொள்ள செய்வதும், அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளதை அடையாளம் காண செய்வதும், அந்த தவறான சிந்தனையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து சத்தியம் மற்றும் நீதி என்னும் சரியான சிந்தனையை சிந்திக்க வைக்க உதவுவதுமே மத்தியஸ்த ஆளுகையாகிய சமாதான ராஜ்யத்தின் பணிகளில் ஒன்றாக இருக்கும். செய்தி அறிக்கைகளில் பிரச்சனை உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் செய்தி அறிக்கையிடுவதிலும் கோளாறு செய்கிறார்கள். பாலஸ்தீனியருடைய மரணங்கள் மற்றும் உயிரிழப்புகள் பற்றிய செய்தியை சொல்லும்போது அதில் ஹமாஸ் போராளிகள் எத்தனை பேர் மரித்தனர், பொதுமக்களில் எத்தனை பேர் மரித்தனர் என்பதையெல்லாம் அவர்கள் வேறுபடுத்தி காட்டுவதில்லை. சொல்லப்போனால் கொல்லப்பட்ட ஹமாஸ் போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை குறித்த துல்லியமான அல்லது நம்பகமான புள்ளி விவரங்களை வைத்திருப்பது தற்போது சாத்தியமற்றதாக இருக்கின்றது. உண்மையில் ஹமாஸ் இன்றளவும் அனுதினமும் புது புது ஆட்களை சேர்த்து வருவதாக கருதப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி
10,000க்கும் மேற்பட்ட ஹமாஸ் போராட்டக்காரர்கள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்போதுள்ள செய்தி ஊடகங்கள் தற்போதைய நிகழ்வுகளுக்கான எந்த வரலாற்று பின்னணியையும் வழங்குவதில்லை. இது நிமித்தமாக உண்மையில் இதற்கான காரணங்கள் என்ன, எதிர்வினைகள் என்ன என்பது பற்றி பொதுமக்களின் பார்வை சிதைக்கப்படுகின்றது. ஜூலை 24, 2006 அன்று US நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் இதழிலிருந்து சிலவற்றை இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகிறோம். செப்டம்பர் 2005 இஸ்ரேல் காசா பகுதியின் ஒவ்வொரு கடைசி அங்குலத்திலிருந்தும் ஒட்டுமொத்தமாக வெளியேறியது. இஸ்ரேலர்கள் அனைத்து இராணுவ தளங்களையும் தகர்த்தனர். தங்களுடைய அனைத்து குடியிருப்புகளையும் அழித்தார்கள். சுமார் 4,000 பேர் வேலை செய்யக்கூடிய நன்கு இயங்கிக் கொண்டிருந்த பசுமை குடில்களை மூடினார்கள். குடியேறி இருந்த 7,500 இஸ்ரேலர்களை வெளியேற்றினார்கள். இவை அனைத்திற்கும் பெரும் பணம் செலவழிக்கப்பட்டது. அரசியல் ரீதியிலும் நஷ்டம் ஏற்பட்டது. பிரதம மந்திரி அரியேல் ஷாரோன் என்பவர் இன்னும் ஒரு படி மேலே சென்று இஸ்ரேலை காசாவில் இருந்து பிரிக்கும் எல்லை கோடுகளை சர்வதேச எல்லை என்று அறிவித்தார். இது காசாவை முதல் சுதந்திர பாலஸ்தீன பிரதேசமாக மாற்றியது. ஓர் எதிர்கால சுதந்திர தேசத்திற்கான ஒரு முன் மாதிரியாக பாலஸ்தீனியர்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த சுதந்திரத்தின் மூலம் தங்களால் என்ன சாதிக்க முடியும் என்பதை உலகத்திற்கு காட்டுவார்கள் என்று அனைவரும் நம்பினார்கள். ஆனால் அந்தோ நடந்ததோ வேறு. அதன் பிறகு ஒரு நாள் கூட அமைதி அங்கே நிலவவில்லை. இஸ்ரேல் வெளியேறிய அந்த நாளிலேயே தாக்குதல் நடத்தும் ஒரு முன் மாதிரியை பாலஸ்தீனர்கள் கடைபிடிக்கலாயினர். பாலஸ்தீன போராட்டக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 1967க்கு முன்பிருந்தது போன்ற சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்ரேலில் வாழ்ந்த அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து காசா எல்லையின் மறுபக்கத்தில் இருந்து கொண்டு இஸ்ரேலிய நகரங்கள் மீது ஏவுகணைகளை வீசினார்கள். சகோதர சகோதரிகளே, இத்தனை எல்லாம் நடந்த பிறகும், அதாவது தற்போதைய போர் முடிந்த பிறகு பாலஸ்தீனர்கள் உண்மையான ஜனநாயகத்தை தழுவி இஸ்ரேலை அழித்தொழிக்கும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு சமாதானமாக இருக்க எண்ணி காசா பகுதியை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நினைப்பது என்பது யதார்த்தத்தில் சாத்தியமே இல்லாத ஒரு காரியமாகும். இது சமாதான ராஜ்யத்திற்கு காத்திருக்க வேண்டும். இஸ்ரேல் இராணுவத்தால் பதில் தாக்குதல் செய்ய முடியாத ஒரு சூழலை ஹமாஸ் உள்நோக்கத்துடனே உருவாக்கி வைத்துள்ளது. பொதுமக்களுக்கு கீழாக ஹமாஸ் போராட்டக்காரர்கள் உள்நோக்கத்துடன் மறைந்து கொள்கிறார்கள். இதனால் இஸ்ரேல் பொதுமக்களை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. சிறார் பராமரிப்பு கூடங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் மசூதிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் இருக்கும் கட்டிடங்கள் மற்றும் வீடுகளுக்கு அடியில் பறந்து விரிந்து கிடக்கும் சுரங்கப்பாதை அமைப்புகளை பற்றி அனைவருக்கும் தெரியும். இஸ்ரேலுக்கு எதிரான உண்மையான போரில் வெற்றி பெற முடியாது என்பது ஹமாஸ் அமைப்பிற்கும் தெரியும். ஆம், அவர்களுக்கும் தெரியும். அதனால் அவர்கள் பொதுஜனத்தின் அனுதாபத்தை தங்களுக்கு சாதகமாக திருப்பிவிடும் மென்மையான போரை வென்றெடுக்க வேண்டும் என்றும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எனும் இராணுவ கூட்டணியில் இருக்கும் மற்ற தேசத்தாரையும் இஸ்ரேலை தாக்குவதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் முனைப்போடு இருக்கிறார்கள். அரபு தேசங்களும் குற்றத்திற்கு உடந்தையாக உள்ளன. எந்த அரபு தேசமும் பாலஸ்தீனர்களை உள்ளே அழைத்து கொள்ள தயாராக இல்லை. உண்மையில் அவர்கள் யோர்தான் மற்றும் எகிப்தில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். இந்நாள் வரையிலும் எகிப்திற்குள் எந்த பாலஸ்தீனியர்களும் வராமல் தடை செய்யும் வகையில் காசா பகுதியோடு உள்ள தனது எல்லையை எகிப்து மூடி வைத்துள்ளது என்பதை நாம் அனைவருமே அறிவோம். த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்பது ஈரான், சிரியா மற்றும் பிற குழுக்களுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வமற்ற இராணுவ கூட்டணியை குறிக்கும் ஓர் அரசியல் பதமாகும். அதில் உள்ள சில உறுப்பினர்கள் ஈரான், லெபனானில் ஹிஸ்புல்லா, காசாவில் ஹமாஸ், எகிப்து உட்பட முஸ்லிம் நட்பு தேசங்கள், இஸ்லாமிய ஜிஹாத், ஹூத்திகள், ஈராக்கை அடிப்படையாக வைத்து இயங்கி வரும் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் மற்றும் சிரியாவிலும் ஈராக்கிலும் உள்ள ஷியா போராட்டக்காரர்கள்
1979 இஸ்லாமிய புரட்சி காவலர் படைப்பிரிவினர் ஈரானை கைப்பற்றியதில் இருந்தே பாலஸ்தீனத்திலிருந்தும் மத்திய கிழக்கிலிருந்தும் ஐக்கிய அமெரிக்காவையும் மேற்கத்திய சக்தியையும் அதன் செல்வாக்கையும் குறிப்பாக சியோனிய இஸ்ரேல் தேசத்தையும் விரட்டுவதே அவர்களின் குறிக்கோளாக இருந்து வருகிறது. பாலஸ்தீனத்தை அவர்கள் வெறும் தெற்கு சீரியாவாகவே பார்க்கிறார்கள். இப்போது இஸ்ரேலும் ஐக்கிய அமெரிக்காவும் சில அரபு நாடுகளுடனான உறவில் முன்னேறி வருகின்றன. சில சக்தி வாய்ந்த அரபு நாடுகள் ஈரானிய சக்திக்கும் நோக்கங்களுக்கும் அஞ்சுகின்றன. சவுதி அரேபியா, ஜோர்டான், எகிப்து, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்றவை. இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், சூடான் மற்றும் மொராக்கோ இடையே பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் 2020 கையெழுத்திடப்பட்டன. இது அக்டோபர் 7 தாக்குதலுக்கு சற்று முன்பு மேலும் விரிவடையவிருந்தது. ஆனால் ஏற்கனவே கூறியது போல இஸ்ரேல் மற்றும் அரபு அல்லது முஸ்லிம் நாடுகளுக்கு இடையே எந்த ஒரு பொருளாதார சமாதான ஒப்பந்தங்களும் மேற்கொண்டு முன்னேற்றம் அடையாதபடிக்கு தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த தாக்குதலை நேரம் பார்த்து நடத்தியுள்ளனர் என்று பலர் கருதுகின்றனர். இப்போது மென்மையான போர் பற்றி பார்க்கலாம். இது உலகளாவிய பொதுமக்களின் அனுதாபத்தை சம்பாதிப்பதை பற்றியதாகும். ஹமாஸ் போராட்டக்காரர்களுக்கு தாங்கள் தோல்வி அடைய போகிறோம் என்பது தெரியும். அவர்கள் தங்களையும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அடங்கிய பொதுமக்களையும் மாபெரும் நோக்கத்திற்கான தியாகிகளாக கருதுகின்றனர். அவர்களை பொறுத்தவரையில் போர் நிறுத்தம் என்பது தங்களை சாதகமாக இடம் மாற்றிக் கொள்வதற்கும் புதிய ஆயுதங்களை வாங்கி குவிப்பதற்குமான ஒரு சாக்கு மட்டுமே. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர ஹமாஸ் செய்ய வேண்டியதெல்லாம் பிணை கைதிகளை விடுவிப்பது மட்டும்தான். அது போதும். ஆனால் உண்மையில் ஹமாஸுக்கு இந்த போரை முழுவதுமாக நிறுத்த விருப்பமில்லை. உலகளாவிய பொதுமக்களின் அனுதாபத்தை தங்களுக்கு சாதகமாக வென்றெடுப்பதற்காக அவர்கள் நினைக்கிறார்கள். குறுகிய 8 மாதங்களிலேயே இஸ்ரேலுக்கு எதிராக உலக ஜனத்தின் பெரும்பாலானோரை திருப்பிவிடும் அளவுக்கு பெரும் தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி உள்ளனர் என்பதை நம்மால் எளிதில் கண்டுணர முடிகின்றது. சிரியாவில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படைப்பிரிவினருடைய உயர்மட்ட ஜெனரல்களை இஸ்ரேல் கொன்றது. ஈரான் பதிலடியாக இஸ்ரேலை நோக்கி 300க்கும் மேற்பட்ட எரிகணைகளை அனுப்பியது. இஸ்ரேலின் தற்காப்பு சக்தியான அயன் டோமானது அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஜோர்டானிய உதவிகளுடன் சேர்ந்து கொஞ்ச எரிகணைகளை தவிர மற்ற அனைத்தையும் தரையிறங்குவதற்கு முன்பாக தாக்கி அழித்தது. இன்னும் இஸ்ரேல் மிகவும் மிதமான பதிலடியைத்தான் கொடுத்திருக்கிறது. ஆனால் முதன்முறையாக ஈரான் இஸ்ரேலின் தடுப்பு உபாயங்கள் பழுதே இல்லாத ஒன்றல்ல என்பதை நிரூபித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் அனைத்திலும் இஸ்ரேல் எத்தனை நேரம் மற்றும் எப்படியெல்லாம் பதில் தாக்குதல் செய்கிறது என்பதை இஸ்ரேலின் எதிரிகள் நன்கு கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். இதன் வாயிலாக இஸ்ரேலின் தற்காப்பு கட்டமைப்பில் உள்ள பலவீனங்கள் என்னென்ன, அவற்றை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையெல்லாம் அவர்கள் கண்டறிந்து வருகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது ஏவுகணைகளையும் எரிகணைகளையும் ஏவியது. இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. ஹூத்திகள் எனும் யமன் நாட்டில் இயங்கும் இஸ்லாமிய ஆயுத குழுவானது ஈரானியர் வழங்கிய அதிநவீன ஹைப்பர்சோனிக் துல்லியமான வழிகாட்டுதல் உள்ள ஏவுகணையை கடந்த வாரம் ஏமனில் இருந்து இஸ்ரேலின் ஈலாட் பகுதியை நோக்கி வீசினது. அதன் பெயர் பாலஸ்தீனம் ஆகும். இதுவே இஸ்ரேலை சுற்றியுள்ள த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆகும். செயற்கை நுண்ணறிவு போர் முறை பயன்படுத்தப்படுகிறது. இஸ்ரேல் AI வார்ஃபேர் செயற்கை நுண்ணறிவு போர் முறையை பயன்படுத்துகிறது. அவர்களின் லக்கினை சரியாக குறிவைத்து தாக்குவதற்காகவும் ஹமாஸ் போராட்டக்காரர்களும் தலைவர்களும் எங்கிருக்கிறார்கள் என்பதை சரியாக காண்பதற்காகவும் முகத்தை அடையாளம் காணும்
தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். அப்படி அடையாளம் கண்ட பின்னரே தாக்குதல் செய்யும்படிக்கு உத்தரவிடுகிறார்கள். அதனால் தான் பொதுமக்கள் மத்தியில் இந்த ஹமாஸ் தலைவர்கள் மறைந்திருந்த இடத்தில் இஸ்ரேல் தாக்குதல் செய்த போது போரின் தொடக்கத்தில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஆனால் இஸ்ரேல் தனது சொந்த வீரர்கள் மரணமடையாமல் பாதுகாப்பதற்காகவே அவ்வாறு செய்ய வேண்டி இருந்தது. நாம் இதையெல்லாம் நினைத்து பார்க்கும் போது அது ஒரு பயங்கரமான விஷயமாகவே இருக்கின்றது. ஆனால் என்ன செய்து, இது தற்போதைய தீமையான உலகமாக இருக்கின்றதே. அந்தோ பரிதாபம், இதுவும் இஸ்ரேலுக்கு கேட்ச் 22 நிலையாக இருக்கின்றது. அதாவது தீர்விருந்தும் அதை செய்ய முடியாதபடிக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டு சிக்கி தவிக்கும் நிலையாக இருக்கின்றது. உதாரணமாக, குறிப்பிட்ட இராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பாக காசாவில் உள்ள பொது மக்களுக்கு இஸ்ரேல் இராணுவம் பல முறை முன்னெச்சரிக்கை கொடுத்துள்ளது. ஆனால் இது ஹமாஸுக்கும் செய்தி கொடுப்பது போலாகி விடுகின்றது. பிணை கைதிகள் பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட பலர் மரித்துவிட்டனர் என்பதை நாம் அறிவோம். அவர்களையும் உயர்மட்ட ஹமாஸ் தலைவர்களை பாதுகாப்பதற்கான கேடயங்களாக பயன்படுத்தி உள்ளனர். இதுவரை விடுதலை பண்ணப்பட்ட சிலர் தாங்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டதாக புகார் அளித்து உள்ளனர். இயன்ற வரையிலான பிணை கைதிகளை பிடித்துச் செல்வதற்காகத்தான் அக்டோபர் 7 தாக்குதலை நடத்தப்பட்டது. உண்மையில் அவர்கள் தாங்கள் நினைத்ததை காட்டிலும் அதிகமானதை சாதித்து விட்டார்கள். இஸ்ரேல் சிறைகளிலிருந்து ஹமாஸ் பயங்கரவாதிகளை விடுவிப்பதற்காக இந்த பிணை கைதிகளை பயன்படுத்துவதும் இந்த சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் அவர்கள் முன் யோசனையோடு திட்டமிட்டு உள்நோக்கத்துடனே இந்த கொடூரமான தாக்குதல்களின் கோரமான அட்டூழியங்கள் அனைத்தையும் நிகழ்த்தியுள்ளனர். இதற்கு கண்டிப்பாக இஸ்ரேல் நியாயமான கோபத்துடன் பதிலடி கொடுப்பார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். அதைத்தான் இஸ்ரேலும் செய்தது. ஆனால் பாவம், அது பொதுமக்களின் அனுதாபத்தை தன் பக்கமும் காசா மக்கள் பக்கமும் கொண்டு வரும் ஹமாஸின் மென்மையான போருக்கு சாதகமாக மாறி வருகிறது. ஜூன் 8, 2024 அன்று 4 பிணை கைதிகள் IDF-இன் சிறப்பு படை நடவடிக்கை மூலம் மீட்கப்பட்டதை குறித்து நாம் அறிவோம். அவர்கள் 2 வெவ்வேறு கட்டிடங்களில் இருந்தனர். இது பட்டப்பகலில் நடந்த மிகவும் ஆபத்தான மீட்பு நடவடிக்கையாகும். IDF படைகள் தொடர்ந்து கடுமையான துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட வேண்டியிருந்தது. இப்படியாக அவர்கள் 4 பேரை காப்பாற்றினர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இஸ்ரேலிய தளபதிகளில் ஒருவர் கொல்லப்பட்டார். ஒரு இஸ்ரேலனின் உயிர் கொடுக்கப்பட்டு 4 இஸ்ரேலரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. ஆனால் அதில் 200க்கும் அதிகமான பாலஸ்தீனியரும் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் போராட்டக்காரர்களில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், பொதுமக்களில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பது போன்ற எண்ணிக்கையை அவர்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். ஆனால் சற்று யோசித்து பாருங்கள். ஹமாஸ் பிணை கைதிகளை விடுதலை பண்ணியிருந்தால் இவர்கள் யாரும் இறந்திருக்க வேண்டியதில்லையே. ஆனால் முன்பு பார்த்தபடி ஹமாஸுக்கு இது முக்கியமில்லை. அவர்களின் நோக்கமே வேறாகும். தற்போது சுமார் 120 பிணை கைதிகள் எஞ்சி இருப்பதாக கருதப்படுகின்றது. அரசியல். இஸ்ரேல் அரசியலை பொறுத்தவரை அது மிகுந்த சிக்கலான நிலையில் காணப்படுகின்றது. அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பே அங்கு மோசமான, குழப்பமான மற்றும் பிளவுபட்ட அரசியல் நிலைமைதான் காணப்பட்டது. இப்போதும் அது தொடர்கதையாக இருக்கின்றது. இஸ்ரேல் சம்பந்தமாக அமெரிக்காவின் நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் தொடர்ந்து இஸ்ரேலை ஆதரிக்கிறது. ஆனால் அதுவும் ஒரு சிக்கலான நிலைமையில்தான் காணப்படுகின்றது. ஒரு நாள் ஒரு மாதிரியும் இன்னொரு நாள் வேறு மாதிரியும் என சில சமயம் எதிர்ப்பும் சில சமயம் ஆதரவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்களின் கருத்து மற்றும் பல்வேறு அரசியல்வாதிகளின் தற்போதைய மனநிலை மற்றும் கருத்து கணிப்பாளர்களின் தற்போதைய மனநிலை போன்றவை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பவைகளை பொறுத்து இஸ்ரேல் அல்லது அவரது ஆதரவாளர்களுக்கு பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. மாறி மாறி போராட்டங்கள் தொடர்கின்றன. இப்படியே இறுதியில் இஸ்ரேல் தனித்து நிற்கும் நிலை வரும். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவள் பக்கம் உற்ற துணையாக நிற்பார் என்பது நமக்கு தெரியும். இஸ்ரேல் சம்பந்தமான வேதாகம அடிப்படை சத்தியங்கள்.
தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் ஒரு தேசத்தை வாக்களித்திருந்தார். இது குறித்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை மற்றும் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 ஆகிய வசன பகுதிகளில் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து, எகிப்து நதி தொடங்கி யூப்ரட்டிஸ் நதி வரையுள்ள இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். தேவன் மீண்டும் மீண்டுமாக ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கிற்கும் ஆபிரகாமின் பேரனாகிய யாக்கோபுக்கும் இந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை வலியுறுத்தினார். இது அவரது அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலம் பெற்றெடுத்த குமாரனாகிய இஸ்மேலுக்குரிய வாக்குத்தத்தம் அல்ல. பின்னர் மோசேயின் மூலமாக இஸ்ரேல் தேசம் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டது. பூமியின் எல்லா தேசங்களுக்குள்ளும் அவர்களை மாத்திரம் தேவன் ஓர் உடன்படிக்கையின் மூலமாக அங்கீகரித்தார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆம் சகோதர சகோதரிகளே, அவர்கள் இன்னும் இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை கீழாகவே உள்ளனர். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அது ஒரு நாள் இல்லாமல் போகும் என்று நமக்கு கூறுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள் பட்டதுமாக இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இன்னும் நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ் காணப்பட்டதாக அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இஸ்ரேலருக்கு அவர்களுடைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆசீர்வாதங்களையும் தண்டனையையும் பெறுவார்கள் என்று தேவன் ஏற்கனவே முன் அறிவித்திருந்தார். நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகி கர்த்தர், அவர்களுடைய தேவனாக இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்படச் செய்து அவர்களுடைய முன்னோர்களோடே நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். கர்த்தர் தமக்கும் இஸ்ரேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசேயை கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 42 முதல் 46ஆம் வசனங்கள் வரைக்கும். சுவிசேஷ யுகமானது புதிய உடன்படிக்கைக்கு தேவையான தலையும் சரீரமும் ஆகிய மத்தியஸ்தரை ஆயத்தப்படுத்தும் தன்னுடைய வேலை முடிந்த பிறகு வரும் காலத்தில் இஸ்ரேலரின் புதிய உடன்படிக்கை செயல்பாட்டில் இருக்கும் போது நியாயப்பிரமாண உடன்படிக்கை முற்றிலுமாக கடந்து போய் இருக்கும். ஆனால் அந்த புதிய உடன்படிக்கையோ ஒருபோதும் ஒளிந்து போகாது. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நியாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையானது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 முதல் 34ஆம் வசனங்கள் வரைக்கும்.
அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடே பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. எரேமியா 32:40. மாம்சீக இஸ்ரேலுடன் பண்ணப்படும் அந்த புதிய உடன்படிக்கை எஞ்சிய மனுக்குலத்திற்கும் தேவன் நீட்டிப்பார். ஆகிலும் உன் இள வயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்து கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய். அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை, உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். எசேக்கியேல் 16:60-62 வரைக்கும். பழி மற்றும் கிருபையினாலான கிறிஸ்துவ உடன்படிக்கையின் கீழ் இஸ்ரேலும் இல்லை, மனுக்குலமும் இல்லை, ஒருபோதும் அதன் கீழாக வரவும் மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். இயேசுவின் சீஷர்களாக இருப்பதற்கான இந்த சுவிசேஷ யுகத்து பரம அழைப்பினை யூதர்களிலும் புறஜாதிகளிலும் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே இந்த கிருபையின் உடன்படிக்கையின் கீழ் வருவார்கள். இந்த கிறிஸ்துவ உடன்படிக்கையானது புதிய சிருஷ்டியை வளர்ச்சியடைய செய்வதற்கு மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகும். ஆகவே 1,44,000 + 1 நிறைவடைந்தவுடன் இந்த வாய்ப்பு முடிந்துவிடும். மேற்கூறிய கருத்துகளுக்கு தேவையான சில அறுவடை செய்தி மேற்கோள்கள் பின்வருமாறு. ரீபிரின்ஸ் 4001, ரீபிரின்ஸ் 5164, கேள்வி புத்தகம் 432, கேள்வி புத்தகம் 176. இஸ்ரேலின் இரட்டிப்பு என்பது அவர்கள் தேவ தயவிற்குள் இருந்த காலத்தையும் அதனைத் தொடர்ந்து தேவ தயவிலிருந்து தள்ளிவிடப்பட்ட காலத்தையும் குறிக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் தேவ தயவிற்குள் வரவழைக்கப்படுவதற்கும் மறுசீரமைக்கப்படுவதற்குமான காலம் வருகின்றது. உண்மையுள்ள ஆபிரகாமுக்கு வாக்களித்தபடி அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை செய்யப்பட்ட ஜனங்களாக இருப்பதால் தான் இவை அனைத்தும் நடந்தது மற்றும் நடக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முற்பிதாவாகிய யாக்கோபு மரித்த வருடமாகிய கிமு 1813 முதல் மேசியாவின் வருடமாகிய கிபி 33 வரை அவர்களது 1845 வருஷ தயவின் காலமானது கடந்து போனது. அதனைத் தொடர்ந்து அதற்கு சரிசமமான 1845 வருஷ தயவற்ற சிதறடிக்கப்பட்ட காலமானது கடந்து போனது. இது கிபி 1878 முடிவடைந்தது. அன்று துவக்கி ஏசாயா 40:1 மற்றும் 2 தீர்க்கதரிசன வசனங்கள் நடைமுறையில் உள்ளது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், தேவன் அவர்களை என் ஜனம் என்று அழைக்கிறார். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதற்கு நியமிக்கப்பட்ட காலம் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும். ஆம், அந்த 1845 ஆண்டுகால தயவற்ற காலம், அந்த இரட்டிப்பு இப்போது முடிந்துவிட்டது. அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். ஹமாஸ் முதலானவர்கள் உரிமை கோரும் அந்த நிலம் உண்மையில் யாருடைய நிலம் என்று கேட்டால் பின்வரும் வசனங்கள் அதற்கான பதிலை நமக்கு அளிக்கின்றன. யோயேல் 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். யோயேல் 3:2. நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கப் போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும். அப்படியானால் அவர்கள் யாருடைய ஜனம்? பின்வரும் வசனங்கள் அதற்கான பதிலை அளிக்கின்றன. யோயேல் 3:3. அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சை ரசத்துக்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தமும் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். யோயேல் 2:27. நான் இஸ்ரேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
ஆம், அவர்களின் உலக பிரகாரமான ஆவியினாலும் தேவன் மீது விசுவாசம் இல்லாத காரணத்தினாலும் தேசத்திற்கு இன்னும் கடினமான தண்டனை ஒன்று வரவுள்ளது. இது எரேமியா 30 காட்டப்பட்டுள்ளபடி அவர்கள் தங்கள் ஒரே நாயகராகிய தேவனை நம்பாமல் மேற்கத்திய சக்திகளாகிய தங்கள் நேசர்களை நம்புவதன் மூலமாக நன்கு நிரூபிக்கப்படுகின்றது. நாம் வரலாற்றை திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் இஸ்ரேல் வசம் டெம்பிள் மவுண்ட் இருந்தது. ஆனால் அதை அவர்கள் கை நழுவ விட்டனர். அவர்கள் வசம் சீனாய் பகுதி இருந்தது, அதையும் அவர்கள் நழுவ விட்டனர். 2022 நடந்த ஒரு கருத்து கணிப்பின்படி இஸ்ரேலில் உள்ள யூத மக்களில் 45% பேர் தங்களை மத சார்பற்றவர்களாக அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே இன்றைய இஸ்ரேல் தேசம் எதிர்காலத்தில் ஆசிர்வதிக்கும் தேசமாக பயன்படுத்துவதற்காக தேவன் எதிர்பார்க்கின்ற நிலையில் தற்போது காணப்படுவதில்லை. ஓசியா 2 காட்டப்பட்டுள்ளபடி அது இன்னுமே கர்த்தரால் வழக்காடப்படும் ஒரு செயல்முறையில் காணப்படுகின்றது. இப்போது நாம் எரேமியா 30 அதிகாரம் 10 முதல் 17 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை இரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கின்றது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்ரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லோரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ரேலர் தங்கள் சொந்த தேசத்திற்கே திரும்ப கொண்டு வரப்பட்ட பிறகும் பலரும் சரியான விசுவாசம் இல்லாமல் காணப்படுவார்கள் என்பதையும், இந்த மேற்கத்திய சக்திகள் பக்கமாகவும் தங்களுடைய சுய புத்தியின் மீதும் சாய்ந்திருப்பார்கள் என்பதையும், இன்னும் அவர்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை உறவிற்குள்ளாக இருக்கின்றபடியால் அவர்களின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் அவர்களை தண்டிக்க வேண்டியிருக்கும் என்பதையும் கர்த்தர் முன்னறிவார் என்பதை மேலுள்ள வசனப்பகுதி நமக்கு காட்டுகின்றது. மேலும் எசேக்கியேல் 20 அதிகாரம் 33 முதல் 39 வரையிலான வசனப்பகுதியில் உள்ளது போல இந்த தண்டனைகளின் மூலமாகவே அவர் அவர்களோட வழக்காடி அவர்கள் மத்தியிலிருந்து கலகக்காரரை எடுத்து போடுகிறார். இது ஒரு செயல்முறையாகும். இறுதியாக எதிர்காலத்தில் எசேக்கியேல் 38 மற்றும் 39 சித்தரிக்கப்பட்டுள்ளபடி கோகின் படையெடுப்போடு இந்த செயல்முறையானது நிறைவு பெறும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இருப்பினும் இஸ்ரேலை முற்றிலுமாக அழிக்க தேவன் அனுமதிக்க மாட்டார் என்பதையும் இது காட்டுகிறது. அவர்களுக்கு தண்டனை உறுதி, ஆனாலும் தேவன் அவர்களின் காயங்களை ஆற்றிடுவார் என்று வேத வாக்கியம் நமக்கு தெரிவிக்கின்றது. இஸ்ரேலின் மனக்கடினம் எப்போது நீக்கப்படும்? ரோமர் 11 அதிகாரம் 25 முதல் 27 வரையிலான வசனப்பகுதி பின்வருமாறு நமக்கு தெரிவிக்கின்றது. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கின்றேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும்.
இந்த பிரகாரம் இதற்கு பின்பு இஸ்ரேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவளுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஆம், தலையும் சரீரமுமாகிய கிறிஸ்துவே இந்த மீட்கிறவரும் மாபெரும் மத்தியஸ்தரும் ஆவார். மேலும் அந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையாக இருக்கும். இது பழைய உடன்படிக்கைக்கு பதிலாக நடைமுறையில் இருக்கும். அப்போது அவர்களின் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். ஆதாமின் பாவம் நிவர்த்தியாக்கப்படும். இயேசு தமது மீட்கும் பொருளை ஒரே தரமாக மற்றும் எல்லோருக்குமாக செலுத்தி இருப்பார். அப்போது அவரவருக்கான பயன் தரும் வாய்ப்பு அவரவருக்கு கிடைக்கும். ரோமர் 11 மிகவும் விலையேற பெற்ற வசன பகுதி ஒன்று உள்ளது. ரோமர் 11 அதிகாரம் 32 மற்றும் 33 வசனங்கள். எல்லோர் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே, அதாவது அவ நம்பிக்கைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவர்கள் சாத்தானால் குருடாக்கப்பட்டதை தேவன் அறிவார். அதனால் அவர்கள் எல்லோர் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே, அதாவது அவ நம்பிக்கைக்குள்ளே அடைத்து போட்டார். ஆம், இப்பேற்பட்ட தேவனையே நாம் நம்முடைய தேவனாக பெற்றிருக்கின்றோம். ஆக எப்போது அவளுடைய மனக்கடினம் நீங்கும்? நாம் சற்று முன் வாசித்த பிரகாரம் சபை முழுமையடையும் போது அவர்களது மனக்கடினமும் நீக்கப்படும். சகரியா 12 அதிகாரம் 10 வசனமானது, கர்த்தர் இஸ்ரேலுக்காக பூர்வ யுத்த நாளிலே போரிட்டது போல வரும் நாட்களில் அந்த ஜாதிகளோடே போராடி அவர்களை விடுவித்த பிறகு, சகரியா 14 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரைக்கும், அவர்கள் மேல் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவார் என்றும், அப்போது அவர்கள் தாங்கள் குத்தினவரை அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்றும், உண்மையில் இயேசுவே தங்கள் மேசியா என்பதை அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்றும், தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல அவருக்காக புலம்புவார்கள் என்றும் நமக்கு சொல்லுகிறது. உன்னை, அதாவது இஸ்ரேலை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை, அதாவது இஸ்ரேலை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆதியாகமம் 12 அதிகாரம் 3 வசனம். இது ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் ஒரு பகுதியாகும். ஆம், இஸ்ரேலின் எதிரிகள் தேவனின் எதிரிகள். 83 சங்கீதம் 1 முதல் 4 வசனங்கள். ஆங்கிலத்தில் NIV, தேவனே மௌனமாக இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு, அதாவது நீர் நேசிக்கும் ஜனங்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாக இராமலும் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். 83 சங்கீதத்தில் உள்ளது போல அந்த யுத்தம் நடக்கும்போது இஸ்ரேலுக்கு தேவனுடைய வல்லமையினால் வெற்றி கொடுக்கப்படும் என்பதை நாம் அறிவோம். இஸ்ரேலின் எதிரிகள் தேவனின் எதிரிகள் என்றே அவருடைய வார்த்தை கூறுகிறது. தேவனுடைய, அதாவது சிருஷ்டிகரின் பார்வையில் மனுக்குலத்தின் நிலைமை. தீமையின் அனுமதி. பிரசங்கி 1 அதிகாரம் 13 வசனம். இங்கே அதற்கேற்றாற்போல் மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் ஃபெரார் ஃபென்டன் பைபிள், தமிழில் இங்கே அதற்கேற்றாற்போல் மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது. வானத்தின் கீழ் நடப்பது எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். தேவன் ஆதாமின் பிள்ளைகள் மேல் சுமத்தினவை கடுமையான பயிற்சிகளாகும். மேலும் ஒரு வசனம், பிரசங்கி 3 அதிகாரம் 10 வசனம். ஆதாமின் பிள்ளைகள் தங்களை வளர்த்தி கொள்வதற்காக தேவன் நியமித்துள்ள பிரயாசங்களை நான் ஆராய்ந்தேன். ஆம், தேவன் மனிதர்களை தேர்வு செய்யும் சுதந்திரத்துடனும் சுயாதீனம் உள்ளவர்களாகவும் படைத்ததால் மனிதர்கள் அனைவருக்கும்
அபரிபூர்ண வாழ்க்கையின் அனுபவங்களை வழங்குவதே மிகச்சிறந்த ஞானமான திட்டமாக இருக்கும் என்று அவர் தீர்மானித்தார். இப்படிப்பட்ட அனுபவம் வாங்கின மனிதர்களுக்கு வரும் காலத்தில் பூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் போது சிறந்த தேர்வுகளை தேர்ந்தெடுப்பதற்கும் சிறந்த நித்திய முடிவுகளை அடைவதற்கும் தேவையான அறிவும் அனுபவம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்ட திட்டமானது மிகச்சிறந்த நித்திய நன்மைக்காக இருக்கும் என்பது அவருக்கும் தெரியும் என்றாலும் அது அவருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தினது என்பதை எப்போதும் நினைவில் வைப்போமாக. குற்றவாளிகள். ஆதாமின் பாவத்தின் காரணமாக முழு மனுக்குலம் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இது ஆங்கில 6ஆம் தொகுதி பக்கம் 174 மற்றும் 175 சகோதரர் ரசல் அவர்கள் பயன்படுத்தும் ஒரு பதமாகும். ஆதாமுக்குள்ளான அனைவரும் மரித்து கொண்டிருக்கும் சந்ததியாக, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக, கோபாக்கினையின் பிள்ளைகளாக, குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாக, அதாவது திருவிவிலிய சொற்றொடர் இருக்கிறார்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நாம் அனைவரும் தகப்பன் ஆதாமினால் மரண ஆக்கினைக்குள்ளாகி பாவிகளானபடியால் நாம் அனைவரும் தேவனுடைய பார்வையில் குற்றவாளிகளாக இருக்கிறோம் என்று சுருக்கமாக சகோதரர் ரசல் அவர்கள் கூறுகிறார். நாம் பார்த்தபடி கர்த்தர் சிலரை நன்மைக்காகவும் சிலரை வேறு மாதிரியாகவும் கையாளுகிறார். அதற்கு அவருக்கு உரிமை உள்ளது. இஸ்ரேலரை பொறுத்த வரையிலோ அவர் அவர்களுடன் ஓர் உடன்படிக்கை உறவிற்குள்ளாக இருக்கிறார். சொல்ல போனால் இந்த ஜனம் மாத்திரமே புதிய சிருஷ்டி உடன்படிக்கைக்கு வெளியே அவருடைய உச்சபட்ச கவனத்தை பெற்றிருக்கும் ஒரே ஜனமாக இருக்கிறார்கள். நாம் பார்த்த கருத்துக்களை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், கிருபையாக ஆதாமுக்கும் சரி, இஸ்ரேலின் எதிரிகள், புதிய சிருஷ்டியின் எதிரிகள் உட்பட ஆதாமின் முழு சந்ததியாருக்கும் சரி தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சுவிசேஷ யுக வேலை முடிந்ததும் வரும் காலத்தில் உலகத்திற்கு இந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். பல தலைவர்கள் உட்பட உலகில் உள்ள பலரும் நல் நோக்கம் உள்ளவர்களாய் நல்லெண்ணம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இருப்பினும் உண்மையில் அவர்கள் குருடாக்கப்பட்டவர்களாய், சொல்லப்போனால் பெரும்பாலும் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களாய், தேவனுடைய திட்டங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த அறுவடை காலம் முழுவதிலும் நாம் பெரும் யுக மாற்ற காலத்தில் இருந்து வருகிறோம் என்பதையும் அது இன்னும் தொடர்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். கிறிஸ்து கண்டிப்பான நீதி எனும் இரும்புக்கோலை கொண்டு ஆளுகை செய்யும் வரையில் இன்றைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகள் ஒரு நாளும் கிடைக்காது என்பதையும் நினைவில் வையுங்கள். பரிசுத்த மீதியானவர்கள். இவர்கள் பெற்றிருக்கும் ஆவியை மனநிலைமையை பற்றி ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இவரே அவருடைய தேவன், இவருக்காக காத்திருந்தார்கள். இந்த பரிசுத்த மீதியானவர்கள் தேவன் மீது உண்மையான விசுவாசம் வைத்துள்ள யூதர்கள் ஆவார்கள். சகோதரர் ரசல் அவர்கள் சில சமயங்களில் மரபு வழி யூதர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்களுக்கே இயேசு தம்மை அவளுடைய மேசியாவாக முதலில் வெளிப்படுத்துவார் என்றும் இவர்களே முற்பிதாக்களுடன் கூட ராஜ்யத்தின் பூமிக்குரிய பாகத்தின் மைய கருவாக கர்த்தர் பயன்படுத்த போகிற அந்த மீதியான ஜனமாக இருப்பார்கள் என்றும் எழுதியுள்ளார். பின்வரும் அவரது வாக்கியங்கள் திருப்திகரமாக உள்ளன. C250 ஆங்கிலம் 3ஆம் தொகுதி. ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி கொண்டு தெய்வீக வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வைத்துள்ள யூதர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என தேவனால் அங்கீகரிக்கப்படுகின்றார்கள். கேள்வி புத்தகம் 379. பழைய ஏற்பாட்டு பாத்திரவான்களாகிய முற்பிதாக்கள் யூதர்கள் மத்தியில் தோன்றுவார்கள், ஆனால் விசுவாசம் இல்லாத யூதர்கள் மத்தியில் அல்ல. ஏனென்றால் தங்கள் மேசியாவுக்காக ஏங்கி காத்திருக்கிற சில உண்மையான ஊக்கமுள்ள யூதர்கள் இருக்கவே செய்கிறார்கள். மேலும் அம்மாதிரியான யூதர்களுக்கே அவர் தம்மை வெளிப்படுத்துவார் என்றும் அவ்வாறு தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவர்களும் அவரை நம்புவார்கள் என்றும் நான் கருதுகிறேன்.
மேசியானிய யூதர்கள் அல்லது இயேசுவுக்கான யூதர்கள் எனும் பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த பரிசுத்த மீதியானவர்களாக இருப்பார்களா என்று என்னிடம் சிலர் சில சமயங்களில் கேட்கிறார்கள். நான் அவ்வாறு நினைக்கவில்லை என்பதே எனது பதிலாகும். அதற்கான என்னுடைய எளிய நியாயமான காரணம் என்னவென்றால், அவர்கள் தங்களை கிறிஸ்துவர்கள் என்று கூறுகின்றனர். ஆனால் பாருங்கள், அவர்கள் பிரதானமாக திரித்துவவாதிகளாக எரிநரக விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கையில் அவர்களும் மற்றவர்களைப் போலவே இன்னொரு சபை பிரிவாக இருக்கின்றனர். அப்படி இருக்க சிலர் திரள் கூட்டமாக இருக்கலாம். கர்த்தர் மட்டுமே அதை அறிவார். ஆனால் நிச்சயமாக அவர்கள் களைகளாக இருப்பார்கள். எனவே அவர்களை சரியான யூத உறவின் கீழாக வகைப்படுத்த முடியாது. மாறாக அவர்கள் எதிர்காலத்தில் கட்டுகளாக கட்டப்படும் கலைகளில் ஒரு வகுப்பாராக இருப்பார்கள் என்று சொல்லலாம். அவர்களுக்கு ராஜ்யத்தில் வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் கண்கள் திறக்கப்படும். அவர்களின் இந்த தப்பறைகள் நீக்கப்படும். அங்கு அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அது பூமிக்குரிய ஆசீர்வாதமாகவே இருக்கும். யோயேல் 2:32 பரிசுத்த மீதியானவர்களை பற்றி பின்வருமாறு தெரிவிக்கின்றது. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாக இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். மீண்டுமாக ஏசாயா 4:4 சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக யோயேல் 2:15-20 போன்ற பிற வேத வாக்கியங்களும் இருக்கின்றன. இன்றைய இஸ்ரேல் தேசத்திற்கு நமது செய்தி என்னவாக இருக்கும்? முழு தேசத்தோடு பேச நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பின் வருவதே அவர்களுக்கான நமது சுருக்கமான செய்தியாக இருக்கும். தேசத்தை பற்றி கொள்ளுங்கள். இது ஆபிரகாமின் சந்ததியாகிய உங்களுக்கு தேவன் கொடுத்த பரிசாகும். பெயரளவிலான கிறிஸ்துவத்தை நிராகரித்திடுங்கள். தேவனுடைய வார்த்தையாகிய தோராவில் காணப்பட்டபடி உங்கள் உடன்படிக்கையை காத்து கொள்ளுங்கள். வேத வாக்கியங்களில் காணப்படும் நீதியை உயர்த்தி பிடியுங்கள். உண்மை நிலவரத்தோடு முரண்படும் போது மேற்கத்திய சக்திகளின் உலக பிரகாரமான அறிவுரைகளையும் அழுத்தங்களையும் நிராகரித்திடுங்கள். உங்கள் மேசியாவை எதிர்நோக்கி இருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வையுங்கள். Hold to the land. It's God's gift to you, the seed of Abraham. Reject nominal Christianity. Keep your covenant as found in the Torah. The word of God promote righteousness as found in the scriptures. Resist Western worldly advice and pressure when it conflicts with the facts on the ground. Look forward to your Messiah. Trust in the promises of God. இஸ்ரேல் சம்பந்தமாக நிறைவேறி வருகின்ற சில சாத்தியமான தீர்க்க தரிசனங்கள். ஒரு காரியம் நிறைவேறி வருகின்ற செயல்பாட்டில் இருக்கும் போது அதை அறிவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் உள்ளடக்கிய பார்வை அல்ல. மாறாக சிலவற்றை மட்டும் இங்கே தேர்ந்தெடுத்து கொடுத்துள்ளோம். முதலாவது, நாம் ஏற்கனவே பார்த்திட்ட என் ஜனத்தோடு பட்சமாய் பேசுங்கள் எனும் ஏசாயா 40:1 மற்றும் 2 தீர்க்க தரிசனமாகும். உண்மையில் யுகங்கள் பற்றிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வேத மாணாக்கர் மட்டுமே புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்க உண்மையில் நம்மால் மட்டும்தான் இஸ்ரேலருக்கு சிறந்த செய்தியை வழங்க முடியும். அதற்காக தேவனை துதிக்கிறோம். மேலும் பல சகோதரர்கள் அந்த வேலையை செய்தும் வருகிறார்கள். அடுத்து எரேமியா 16:16 வருகிற தீர்க்க தரிசனமாகும். அதில் வேட்டைக்காரர் மற்றும் மீன் பிடிக்கிறவர்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. அக்டோபர் 7 துவக்கி உலக அளவில் யூதருக்கு எதிரான விரோதம் வியத்தகு அளவில் அதிகரித்து வருகிறது. இம்மாதிரியான சூழ்நிலை யூதர்கள் தங்களது பிதாக்களின் தேசமாகிய இஸ்ரேலுக்கு திரும்பும்படிக்கு அவர்களை நிர்பந்திக்கிறது. இப்படியாக தீர்க்க தரிசனத்தின் வேட்டைக்கார அம்சமானது நிறைவேறி வருகிறது. அடுத்து, இந்த மீன் பிடிக்கிறவர்கள் யாரென்றால் உலகெங்கும் இருக்கிற யூத மக்களை தங்களுடைய பிதாக்களின் தேசத்திற்கு திரும்பி வருமாறு தொடர்ந்து அழைப்பு விடுக்கின்ற யூத மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜனங்கள் ஆவார்கள். மேலும் அப்படி
புதிதாக தேசத்திற்குள் வருபவர்களுக்கான சூழலை உருவாக்க தேசத்திற்குள் இருக்கும் இந்த ஜனம் மாபெரும் தியாகத்தை செய்கிறவர்களாய் இருந்தார்கள், இருக்கிறார்கள் மற்றும் இருப்பார்கள். அடுத்து 83ஆம் சங்கீதத்தில் வருகிற தீர்க்க தரிசனமாகும். இருப்பினும் இந்த தற்போதைய நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்தே இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த தற்போதைய மோதலானது நாம் இதுவரை பார்த்திராத ஒரு மாபெரிய மோதலாக உருவெடுக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து சகரியா 12ஆம் அதிகாரம் 3 முதல் 10ஆம் வசனத்தில் வருகிற தீர்க்க தரிசனம் ஆகும். இங்கே இன்னும் விரிவாக கருத்தில் கொள்வதற்கு நிறைய காரியங்கள் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். எனவே சகரியா 12ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்களை முதலில் வாசிக்கலாம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூத வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிபி 1878ஆம் வருஷம் துவக்கி மனிதனால் உருவாக்கப்பட்ட போதனைகளை, உபதேசங்களை அடையாளப்படுத்திடும் குதிரைகள் திகைப்பும் குழப்பும் அடைந்து வருகின்றன. ஏனென்றால் வரலாற்றில் இதுவரை நடந்த எதற்கும் முரணாக இஸ்ரேல் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு பிறகு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பியுள்ளார்கள். வசனம் 5. எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். இந்த யூதாவின் தலைவர் மத சார்பற்ற தலைவர்கள் ஆவார்கள். எருசலேமின் குடிகளால் அடையாளப்படுத்தப்படுகிற விசுவாசமுள்ள யூதர்களுடைய தேவன் தங்களுக்கு பலனாக இருப்பார் என்று தங்கள் இருதயத்திற்குள்ளாக இந்த யூதாவின் தலைவர் உண்மையில் சிந்திக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம். இந்த விசுவாசமுள்ள யூதர்களாகிய எருசலேமின் குடிகளின் விசுவாசத்தின் காரணமாக மத சார்பற்ற யூத தலைவர்கள் தாயகத்தை நிறுவுவதற்கும் தாயகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்குமாக ஏறெடுக்கின்ற முயற்சிகளை தேவன் மேற்பார்வையிட்டு ஆசீர்வதிப்பதற்கு ஏது உண்டாக்கிடும். வசனம் 6. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலது புறமும் இடது புறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எனவே இங்கு சகோதரர்கள் கடந்த காலத்தில் வெளிப்படுத்திய சிந்தனை என்னவென்றால் 1967 போரின் மூலமாக எருசலேம் ஒரு நகரமாக மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டது. மத சார்பற்ற தலைவர்களாகிய யூதாவின் தலைவர்களே பெரும்பாலும் இராணுவத்தில் இயங்கி வந்தனர். அவர்களே இஸ்ரேல் பெற்ற பல்வேறு வெற்றிகளை மேற்பார்வையிட்டவர்கள். அவர்களே அதில் வந்த பெரிய பெரிய சிரமங்களை சமாளித்தவர்கள். இப்படியாக எருசலேம் மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டது. வசனம் 7. தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். கிங் ஜேம்ஸ் ரட்சிப்பார் என்று சொல்கிறது. ஆனால் RSV வெற்றி கொடுப்பார் என்று சொல்லுகிறது. இங்கு வரும் யூதாவின் கூடாரங்கள் ஒரு தற்காலிக நிலையை ஏற்பாட்டை சுட்டிக்காட்டுகின்றது. அதாவது இந்த மதசார்பற்ற யூதர்கள் இஸ்ரேலை கைப்பற்றி இஸ்ரேலை ஒரு தேசமாக நிலை நிறுத்துவதில் இராணுவ ரீதியாக வெற்றிகள் பல பெற்றாலும் அது தற்காலிகமானதே என்பதை காட்டுகின்றது. ஆனால் தாவீது வீட்டாரின் மகிமை என்று வந்துள்ளது. இதில் வரும் வீடு என்பதும் எருசலேமின் குடிகள் என்பதும் ஒரு நிரந்தர குடியிருப்பை குறிக்கின்றது. தாவீது வீட்டார் என்பதும் விசுவாசமுள்ள யூதர்களை குறிக்கின்றது. ஆக தாவீதின் வீட்டார் எனும் விசுவாசமுள்ள யூதர்கள் மற்றும் எருசலேமின் குடிகள் எனும் விசுவாசமுள்ள யூதர்கள் என்பவர்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், எப்படி தாவீது ஒரு தலை சிறந்த தலைவராக இருந்தாரோ அதுபோல அந்த பரிசுத்த மீதியானவர்கள் மத்தியில் மிகவும் தலை சிறந்த விசுவாசமுள்ள தலைவர்களும் காணப்படுவார்கள் என்பதாகும். மேலும் இவர்களே கோகு படையெடுத்து வருகிற அந்த காரிருளான வேளையிலும் கூட விசுவாசமுள்ள மற்றவர்களை நோக்கி திடமனதாக இருக்கும்படி ஊக்குவிப்பார்கள்.
வசனம் 8. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல ஒரு விசுவாச தலைவர் இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும், அதாவது விசுவாசத்தில் வலிமை மிக்க ஒருவனைப் போலும். இங்குள்ள தேவன் என்ற பதத்திற்கு வலிமை மிக்க ஒருவன் என்பது பொருள். கர்த்தருடைய தூதனைப் போலும் தூதுவரைப் போலும் இருப்பார்கள். எனவே கோகு படையெடுப்பின் இந்த பயங்கரமான சிரமங்களை எதிர்கொள்ளும் போது அளப்பரிய விசுவாசத்தோடு காணப்படும் இந்த வலிமை மிக்கவர்கள் அந்த உண்மையுள்ள மீதியானவர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள். வசனம் 9 மற்றும் 10. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின அவரை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல அவருக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல அவருக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். எனவே விண்ணப்பங்களின் ஆவியானது யூதாவின் தலைவர் மீதோ யூதாவின் கூடாரங்கள் மீதோ ஊற்றப்படுவதில்லை என்பதாக காண்கிறோம். தேசம் நிறுவப்படுதல் என்பதே மத சார்பற்ற யூதர்களுக்கென்று வைக்கப்பட்டுள்ள நோக்கமாகும். அதன் நிறைவேற்றத்தோடு அவர்களுக்கென்று வைக்கப்பட்டுள்ள நோக்கமும் முற்று பெறும். இருப்பினும் உண்மையான விசுவாசமுள்ள யூதர்கள் மட்டுமே இயேசுதான் உண்மையான மேசியா என்னும் மனப்பூர்வமான புரிதலை பெற்றுக்கொள்ளும் முதல் யூத வகுப்பாராக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கடைசியாக செப்பனியா 2ஆம் அதிகாரத்தில் வருகிற தீர்க்க தரிசனமாகும். இந்த நடப்பு நிகழ்வில் இதற்கு ஓர் இடம் இருக்கின்றது. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்கள். ஆங்கிலத்தில் NIV. காத்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். அஸ்தோத்தை பட்டப்பகலிலே பறக்கடிப்பார்கள். எக்ரோன் வேரோடை பிடுங்கப்படும். சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாக இருக்கிறது. இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். சமுத்திரக்கரை தேசம் மேய்ப்பர் தங்கும் குடில்களும் ஆட்டுத் தொழுவங்களும் ஆகும். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வம்சமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்து கொள்ளுவார்கள். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். மோவாப் செய்த நிந்தனைகளையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூசணங்களையும் கேட்டேன். ஆகையால் மோவாப் சோதமை போலும் அம்மோன் புத்திரின் தேசம் கொமாராவை போலுமாக காஞ்சொரி படரும் இடமும் உப்பும் பள்ளமும் நித்திய பாழுமுமாக இருக்கும். என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுந்தரித்து கொள்ளுவார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும். காசா யூதாவுக்கானது, யூத மக்களுக்கானது என்று கர்த்தர் தெளிவாக கூறுகிறார். ராஜ்யத்தில் எஞ்சிய மனுக்குலத்தோடு கூட காசா மக்களுக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எதிர்காலத்தில் பரிசுத்த பெரும் பாதையில் அவர்கள் முன்னேறி செல்லும்படிக்கு அவர்கள் இப்போது அவ்வளவு சேதமடைய மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். யூதருக்கென்று வைக்கப்பட்டுள்ள நோக்கத்தை பற்றி எதிர்கால தீர்க்க தரிசனங்கள். ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியுடன் தேவன் ஏற்படுத்திய யூத நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கும் நாம் அழைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துவ உடன்படிக்கைக்கும் இடையே வேறுபாடு இருப்பதை நாங்கள் ஏற்கனவே விளக்கியுள்ளோம். சுவிசேஷ யுகமானது புதிய உடன்படிக்கைக்கு தேவையான மத்தியஸ்தருடைய சரீர அங்கங்களை கூட்டிச் சேர்த்து ஆயத்தப்படுத்தும் தன்னுடைய வேலை முடித்த பிறகு வரும் காலத்தில் இஸ்ரேலோடும் யூதாவோடும் செய்யப்பட போகிற புதிய உடன்படிக்கை செயல்பாட்டில் இருக்கும் போது நியாயப்பிரமாண உடன்படிக்கை முற்றிலுமாக கடந்து போயிருக்கும். உலக மனுக்குலம் இந்த கிறிஸ்துவ உடன்படிக்கையின் கீழாக அழைக்கப்பட போவதில்லை. அவர்கள் இயேசுவை மேசியாவாக அவர்களின் மீட்பராக அடையாளம் காண அழைக்கப்படுவார்கள் என்பது உண்மைதான். என்றாலும் பழியினால் உடன்படிக்கை செய்து கொண்டு கிறிஸ்துவின் பின்னடியாராக இருப்பதற்கான வாய்ப்பின் கதவானது 1,44,000 பேர் கொண்ட சபை நிறைவடைந்த உடனே மூடப்பட்டுவிடும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் காட்டப்பட்டுள்ளபடி அவர்கள்
சீரமைக்கப்பட்டவுடனே அவர்களின் இருதயங்களும் சிந்தைகளும் தேவனுக்கு நேராய் சரியாக கொண்டு வரப்பட்டவுடனே இஸ்ரேல் தேசம் மற்றவர்களை ஆசிர்வதிக்கும் ஒரு தேசமாக மாறும். ஆம், அதற்கான தீர்க்க தரிசனம் சகரியா 8 காணப்படுகிறது. சகரியா 8 20 முதல் 23 வசனங்கள். இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது யூதர்கள், அதாவது சீரமைக்கப்பட்ட உண்மையும் விசுவாசமும் உள்ள யூதர்கள், இப்படியாக தங்களை தாழ்த்தி அவருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு வரும் மனத்தாழ்மையுள்ள உலக ஜனங்களை தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஏதுவாக சந்தோஷத்தோടെ வழிநடத்தி செல்வார்கள். இதுவே அவர்களுக்கென்று வைக்கப்பட்டுள்ள மகத்தான தெய்வீக நோக்கமாகும். ராஜ்யத்தின் மத்தியஸ்த பாகத்தின் போது தேவனுடைய ஆவி ஊற்றப்படும். முதலில் அது அந்த பரிசுத்த மீதியானவர்கள் மீது ஊற்றப்படும். இது குறித்து சகரியா 12:10 வாசிக்கிறோம். ஆம், அந்த சிறிய எண்ணிக்கையினர் மீது ஊற்றப்படும். அதாவது கோகின் படையிடமிருந்து தேவன் அவர்களை விடுவிக்கும் சமயத்தில் அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளத்தக்கதாக அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம். மாகோகின் படை தோற்கடிக்கப்பட்ட பிற்பாடு, இப்படிப்பட்ட சிற்றை வாங்கின பிற்பாடு இஸ்ரேல் தேசமும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். இது குறித்து எசேக்கியேல் 39:29 பின் வருமாறு வாசிக்கிறோம். நான் இஸ்ரேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், பரிசுத்த மீதியானவர்களோடு ஒப்பிடும் போது இது இன்னும் பெரிய ஓர் எண்ணிக்கையாக இருக்கின்றது. அவர்கள் நம்பி புதிய உடன்படிக்கை உறவின் கீழாக வர அது இஸ்ரேல் தேசத்தின் மீது ஊற்றப்பட்டிருக்கும். ஆனால் மற்றும் ஒரு ஊற்றப்படுதல் இருப்பதாக பின்வரும் வசனத்தில் வாசிக்கிறோம். யோயேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். மாம்சமான யாவர் மேலும் இது இன்னும் பெயரளவிலான ஓர் எண்ணிக்கையை குறிக்கின்றது. இப்படியாக 3 தடவை ஆவி ஊற்றப்படும் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக சிறிய எண்ணிக்கையாகிய பரிசுத்த மீதியானவர்கள் மீது, இரண்டாவதாக இஸ்ரேல் தேசம் தேவனை நம்பி புதிய உடன்படிக்கை உறவின் கீழாக வருகின்றபடியால் அடுத்து அவர்கள் மீது ஊற்றப்படும். மூன்றாவதாக முழு மனுக்குலமும் புதிய யூத உடன்படிக்கைக்குள் நுழையும் போது அவர்கள் மீதும் தேவ ஆவி ஊற்றப்படும். அதாவது யூதா வம்சத்தாரோடும் இஸ்ரேல் வம்சத்தாரோடும் புதிய உடன்படிக்கையானது ஏற்படுத்தப்படும். அப்போது உலக மனுக்குலம் அதற்கு தங்களை கீழ்ப்படுத்துவார்கள். அப்போது அவர்களும் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுவார்கள். இந்த வருங்கால ஊற்றப்படுதலானது சுவிசேஷ யுகத்தின் போது பரிசுத்தாவி மும்முறை ஊற்றப்பட்டதோடு கூட எவ்வளவு அழகாக ஒத்துப்போகின்றதா இருக்கின்றது. அது ஆவியின் ஜெனிப்பிக்கப்படுதலுக்காக கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அது தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. முதலாவதாக இயேசு தம்முடைய 30ஆம் வயதினில் ஞானஸ்தானம் பெற்று முதல் புதிய சிருஷ்டியான போது அவர் அந்த பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டார். இரண்டாவதாக மேல் வீட்டறையில் இருந்த சிறிய எண்ணிக்கையிலான சீஷர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டனர். மூன்றாவது மற்றும் இறுதியாக கொர்நேலியு மற்றும் அவரது குடும்பத்தினர் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டனர். இது மற்ற அனைத்து புற ஜாதியாரும் ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக வழிவகை செய்தது. எனவே ஒரு வகையில் இந்த இரு வகையான ஆவியின் ஊற்றப்படுதலுக்கு இடையே ஒரு மாதிரி பின்பற்றப்படுவதாக நாங்கள் கருதுகிறோம். முடிவுரை. இறுதியாக ஏசாயா
2 கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பிக்கையோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண் வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம், வாருங்கள். கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமேன்.